அன்பர்களே, இன்று மகா வியதிபாதம் எனப்படுகிற புண்ணிய நாள். இன்று காலை 8 மணிக்குள்ளாக சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்பது நியதி. அதனால இன்றைக்கு நாம் தக்களூர் திரிலோகநாத சுவாமி திருக்கோவிலுக்கு செல்வோமா? திருநள்ளாற்றுக்கு அருகில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தக்களூர். சிவபெருமான் விரும்பிய கோவில் கொண்ட இடம் இது. வெண் மல்லிகை செடி நிறைந்த வனம் என்பதால் ஸ்வேதாரண்யம் என அழைக்கப்பட்ட தலம். எனவே இறைவன் ஸ்வேதாரண்யேஸ்வரர் என பெற்றார். தேவலோகம், பூலோகம், பாதாள உலகம் என உலகங்களுக்கும் அதிபதியாக திகழ்வதால் திரிலோகநாதர் என இறைவன் அழைக்கப்படுகிறார். அம்பிகை துர்க்கை வடிவில் இருப்பது இன்னும் ஒரு சிறப்பாகும். திரிலோக அதிபதியாக இங்கே இறைவன் கோவில் கொண்டமையினால் இறைவனிடம் நவகிரகங்களும் ஐக்கியம் என்பதனால் நவகிரக சன்னதி இங்கு இல்லை. அன்னை காத்யாயினி தேவியை திருவீழிமிழலையில் திருமணம் செய்து கொள்ள ஈசன் தனது பரிவாரங்களோடு சென்றபோது வழியில் இந்த மல்லிகை வனத்தில் தங்கி சென்றார். தங்கிய ஊர் தக்களூர் எனப்படுகிறது. தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்கள் இன்றி இருப்பதால் மோன குருவாக இங்கு போற்றப்படுகிறார். திருநள்ளாறு சென்று வழிபடுவோர் தக்களூர் வந்து சுவாமி அம்பாளை வணங்கினால் சனிதோஷங்கள் விரைவில் நீங்குவதோடு கூடுதல் நற்பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். கிழக்கு நோக்கிய ஆலயம் தோரண வாயில் உள்ளது. வாயிலின் மேற்புறத்தில் பஞ்சமூர்த்திகள் உள்ளனர். வலப்புற உள்ளே சனீஸ்வரர் சன்னதி உள்ளது. அருகில் சூரியனும் பைரவரும் சன்னதி கொண்டுள்ளனர். கோசாலையும் உள்ளது. சரவண பொய்கை என்னும் பெயரில் அருகோண தீர்த்தம் உள்ளது. இது ஈசான்ய பாகத்தில் உள்ளதால் விசேஷமாகும். வாயிலை நோக்கி கணபதி உள்ளார். பலிபீடம் உள்ளது. நந்திதேவர் தலை சாய்த்தபடி உள்ளார். முன் மண்டப வடபாகத்தில் அம்பிகை ஆனந்தவல்லி அம்மன் சன்னதி உள்ளது. இவளுக்கு தர்மசம்பர்தனி என்றும் பெயர். மேலிரு கரங்களில் ஜபமாலையும் நீலோத்பல மலரும், கீழிரு கரங்களில் வலது கரத்தை வரதமாகவும் இடது கரத்தை இடுப்பில் மடித்தபடியும் துர்க்கை கோலத்தில் காட்சி தருகிறாள். அடுத்து மகாமண்டபம். வலப்புறம் நடராஜ திருச்சபை. மகாமண்டப வலது இடது பக்கங்களில் உற்சவமூர்த்திகள் உள்ளன. பிரதோஷ நந்தியும் இங்கு உள்ளார். இடை மண்டபத்தில் நின்றபடியே கருவறை மூலவரை தரிசிக்கலாம். கருவறையில் திரிலோகநாதர் திருக்காட்சி தருகிறார். தேவகோஷ்டத்தில் மோன தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வரர் ஆகியோரை தரிசிக்கலாம். கன்னிமூலை கணபதி, சொர்ண கணபதியாக இரட்டை விநாயகர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி தேவியரோடு சுப்பிரமணியர், கஜலட்சுமி சன்னதிகள் உள்ளன. சோழர்கால கல்வெட்டுக்கள் இங்கு உள்ளன. தலமரம் பவள மல்லிகை. தீர்த்தம் சரவண பொய்கை. தினமும் 2 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. சோமவாரம், சங்கடகர சதுர்த்தி, பிரதோஷம், கார்த்திகை, சஷ்டி, வைகாசி விசாகம், ஆடிப்பூரம், திருக்கார்த்திகை, திருவாதிரை, அன்னாபிஷேகம் போன்றவை இங்கு விழா நாட்கள். செல்வ வளம் பெருகவும், திருமணப்பேறு மகப்பேறு கிட்டிடவும், வாழ்வில் வளம் கூடவும் மக்கள் இங்கே வழிபடுகிறார்கள். வாழ்வு சிறக்க, மகிழ்ச்சி பொங்கிட தக்களூர் ஸ்ரீ திரிலோகநாதரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் நம சிவாய.